ஹே காய்ஸ் வெல்கம் பேக். செந்தில் பார்த்தீங்கன்னா கேமிங்கிற ஒரு டெலகிராம் ஆட்ரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெலகிராம் ஃபார்ம் பண்ணுறது அது ரொம்பவே ஒரு ஈஸி தான். அது ஜஸ்ட் என்ன பண்ண உள்ள போய் நீங்கள் மைண்ட் பண்ணணும். ஸோ மைண்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் மைண்ட் பண்ணி உங்கள் காயின் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மைனிங் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது, பூஸ்ட் பண்ணுறது, டிக்கெட் எடுக்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பஸ் கனெக்ட் உங்களை அனாலிசிஸில் பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ அந்த கேமிங்கிற அஃபிஷியல் ட்விட்டர் பேஜுக்கு தான் இருக்கும் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேபே சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்டுங்கிறதால பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாக பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா அது இப்படி தான் இருக்கும். ரைட், இப்படி உள்ள போனால் என்ன பண்ணேன், ஜஸ்ட் இங்கே ஓப்பன் ஆப் கொடுங்க. ஸோ அந்த ஓப்பன் ஆப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் உள்ளே போய் ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துருங்க. கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மைனிங் கேட்பாங்க. அது ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லூட் மைனிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 5 லூட் நமக்கு மைனிங் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணிங்கன்னா அது நிறையா இருக்கும். ஸோ இதில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 தான். அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைனிங் 2 ஹவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்டு நீங்கள் இப்போ இந்த 10 இருக்குல்ல, அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அந்த அப்கிரேட் மைனிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இது 250 டிக்கெட் கேட்கும். ஸோ இந்த 250 டிக்கெட் நான் இப்போ வச்சிருக்கேன். ஸோ இது எடுக்கிறதுக்கு வழி இருக்குது, நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. ஸோ இந்த டிக்கெட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், அடுத்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா 750 டிக்கெட் கேட்குது 20 கெப்பாசிட்டி மாற்றுறதுக்கு. ஸோ இப்போ 3 ஹவர்ஸ் மைன் ஆகும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது நான் பண்ண சொல்கிறேன் நான் அவங்கள. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எப்படி அதிகமாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வைட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது இப்போ 5 லூட் பர் ஹவர் இருக்குதுல, அது எக்ஸ்ட்ரா 5 ஆகும். ஸோ 2 பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா அது 15 ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஸோ இன்வைட் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இப்போ டிக்கெட் எப்படி எடுத்து பார்க்கலாம். ஸோ நீட் மோர் டிக்கெட் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கொடுத்தாலே ஸோ அவரே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸோ நிறைய டாஸ்க் இருக்குது, கேம் விளையாட சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் விளையாடலாம். ஸோ இன்வைட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 500 டிக்கெட் தராங்க. ஸோ உங்களுக்கு இதுவும் பூஸ்ட் ஆகுது, டிக்கெட்டும் தராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதையும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இல்லை நிறைய கேம் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கேம் வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கேம் ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அதே பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கேல்குலேட்டர் கேம் தான். அடிக்கடி இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேமுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா அதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நான் அந்த கேம் நான் வர வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணிங்கன்னா 50 டிக்கெட் தருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்டை சேலஞ்ச் பண்ணலாம். சென்ட் கேம் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இங்கே மேலே ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஸ்பின்னு கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பின் கொடுப்பாங்க போல். இது அந்த மெயின் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேமில் நான் ஸ்பின் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இந்த மோஸ்ட்லி டிக்கெட் தான் கொடுப்பாங்க. டான் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ $0.25 மதிப்பிலான டான் கொடுத்துருக்காங்களா? ரைட், இப்போ அதுக்கு மறுபடியும் ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு 50 கேட்குது. ஸோ ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அண்ட் அது எப்படின்னு தெரியல. ஸோ நான் கண்டிப்பாக டெலகிராமில் போஸ்ட் எடுத்து போகிறேன். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே ப்ளே கொடுத்தாலே போதும். ஸோ சாரி, இந்த மாதிரி சின்ன இதுக்கு வைப்பாங்க. டக்கு நீங்கள் அவசரப்பட்டு கொடுத்துறாதீங்க. ஸோ 1+1 2 இந்த மாதிரி இந்த 3 ஆப்ஷன் அப்படியே உங்களுக்கு ஸ்டில்ல அப்படியே நின்றுடும். நீங்கள் என்ன பண்ண அந்த ஆன்சர் பண்ண தொடுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஈஸியான இதுவாக தான் இருக்கும். ஆன்சர் 1 2 3 தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கேமுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்பின் பார்த்தீங்கன்னா காமன் தான். ஸோ இந்த காமன் ஸ்பின் நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்பின்னுக்கு அதிகமாக டிக்கெட் கேட்குது. இப்போ நான் இன்னொரு கேம் கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் வருது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நல்ல நெட்வொர்க் வச்சிங்கன்னா கேமுக்குள்ளே போய்டும். இல்லைனா இந்த மாதிரி பேஜ் அடிக்கடி வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் எல்லா கேம்லையும் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு 25 டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா கேமும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை ப்ளே பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்டை சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டிக்கெட் இருக்குது. பட் இது ஓகே, இந்த கேம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுங்க. 3 சான்ஸ் போல். ரைட், ஓகே, நான் டக்குன்னு கேம் ஓவர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எப்படி கிடைக்கும் தெரியும் எனக்கு. ஸோ ஓகே, இப்போ 2 பாயிண்ட் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு எனக்கு அந்த டிக்கெட் எரிக்குதா பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் பார்த்தா சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ பார்த்தா அதில் கிளைம் கேட்டுச்சு. ஸோ நான் கிளைம் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். ஒரு கேம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேலஞ்ச் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கேமில் பண்ண சொல்லி நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் முடிஞ்ச டோக்கன்ஸ் அந்த டிக்கெட் நீங்கள் அதிகமாக சேர்க்க பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏர்ன் செக்ஷனில் போயிட்டீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. இவன் மைனிங் செக்ஷன் முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறதுக்கு ரீசர்ட் மைனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல கலெக்ட் ஆகி பாருங்க 15 பாயிண்ட் அடுத்து மைனிங் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாரி நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இதுக்கு நான் இது பண்ணேன்னா 750 டிக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ டிக்கெட்ஸை வந்து செலவு பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்வைப் பண்ணி பாருங்க. ஸோ வந்து பிரைஸ் பூல்னு சொல்லிட்டு ஒரு லாட்டரி இருக்கும் ஓகேவா? ஸோ அந்த லாட்டரியோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா வந்து நீங்க 500 டிக்கெட்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். பட் இதில வந்து சான்ஸ் வந்து பாருங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு சான்ஸ் டூ வின் குடுத்துருக்கு. ஸோ டோட்டல் பிரைஸே 78 தான். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 56,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் பண்ண ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ 0.01க்கு அதுவும் கீழ தான் வரும். ஸோ அதனால இது வேஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி பெர்சன் நீங்க நம்புனீங்கன்னா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்பின் ஆப்ஷன் இங்கேயே வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் 12 மணிக்கு ரிசெட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான் தான் குடுக்குறாங்க. ரைட் இதில வாலெட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த வாலெட் ஆப்ஷன்ல வந்து கனெக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ என்கிட்ட டான் வாலெட் இருக்கு. நீங்க வேணா நியூயர் வாலெட் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டான் கீப்பர்ல நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அது கனெக்ட் பண்ணதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் நீங்க $10 அளவுக்கு நீங்க வச்சிருந்தா தான் ஸோ வித்ட்ராவல் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு ஸ்பின்ல தான் நீங்க வந்து அதிகமா எடுக்க முடியும். இதில லக்கியே வந்து பார்த்தீங்கன்னா $10லாம் இருக்கு. பட் ஆனா நமக்கு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்க வேணா டிக்கெட் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா வேணா டிக்கெட் வச்சு கூட நீங்க ஸ்பின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பின் சும்மா டிக்கெட் குடுத்து பண்ணி பார்க்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்க தான் நான் செக் பண்றேன். ரைட் இது 7 டேஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் 8த் டே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பின் மாரி குடுத்துருக்காங்க. ஓகே போட்டதுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் குடுத்துட்டாங்க. அடுத்த டிக்கெட்டுக்கு 100 ஓகே. அதான் அப்போ பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து நீங்க 50 கூட செலவு பண்ணிக்கோங்க. ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டும் ஏறுது. ஸோ இந்த கோல்டன் ஸ்பின் வந்தா அதில ரிவார்ட் கொஞ்சம் அதிகமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ மோஸ்ட்லி எல்லா விஷயம் நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்ல சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.